ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? வெள்ளை சாதம். இது இல்லை ஸ்பெஷலு. இது வந்து கொஞ்சோண்டு சாதத்துக்கு லைட்டாக ரசத்துக்கு வச்சுருந்தேன். இதுதான் ஆக்சுவல் ஸ்பெஷல். சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா? அவங்க பிளான் பண்ணி பிரியாணிக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சும்மா ஒரு 4-5 பீஸ் மட்டும் போட்டு பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பீஸ் நிறையா தெரியல. பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் உதிரியாக நல்லாவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மாதிரி பொரித்து வச்சுருந்தேன். எப்படி இருக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்தது பார்த்துட்டு பெரிய பாப்பாவை எடுத்து பார்த்தா அவ்வளோ சொல்லிட்டா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா, முட்டை வந்து 2 தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா எல்லோரும் எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. வேக வச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போகுது. நான் 2 மட்டும் வேக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பீஸ் வச்சுருக்கேன், பொரித்து எடுக்கணும். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தலைவாழை இலை போட்டு பொரிச்ச கறி கொஞ்சம் வச்சுட்டு ஒரு முட்டை கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சுட்டு அப்புறம் சுட பிரியாணி எடுத்து அந்த இலையில போட்டு சூப்பராக சாப்பிட வேண்டியதாக. பிரியாணி சூடாக போட்டு இலையில சாப்பிடும்போது அந்த இலையோட மனமும் பிரியாணியோட மனமும் சேர்ந்து ஒரு சூப்பர் அரோமா கிடைக்கும். அப்புறம் ஒரு பக்கம் கொஞ்சம் அந்த வெள்ளை சாதம் ரசமும் ஊற்றிக்கிட்டாச்சு. இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இப்படி தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எல்லாமே வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ரசத்தோடு வழித்து நக்கி சாப்பிட்டு இலையை தூக்கி போட்டு சண்டேவை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.